மெசேஜ் பார்த்தா ஏகப்பட்ட மெசேஜ், எக்கா லைவ் வாங்க, எக்கா லைவ் வாங்க. என்ன செய்ய? ஒரு வேலையில் இறங்கிட்டோன்னா இன்னொரு வேலையில் பிஸி ஆயிடுறோம்ல. அதனால் எதுவும் அதுவுமே எதுவுமே பண்ண முடியல. லைவ் கூட வர முடியல, ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண முடியல. என்ன செய்ய? 2 நாளைக்கு ஒருக்கா 4 நாளைக்கு ஒருக்கா சேர்த்து வச்சு அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அக்காவை பார்க்கலன்னா எல்லாருக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கா? சுப்பிரமணியம் என்ன செய்ய? நல்ல விஷயத்துக்காக நம்ம இறங்கணுன்னா கஷ்டப்பட்டு தானே ஆக வேண்டியதாக இருக்குது. நல்லதுக்காக மட்டும்தான் போவேன், எந்த தீங்குக்கும் போக மாட்டேன். யார் சொன்னாலும் என்னையை தடுக்க முடியாது. ஆனால் என்ன, நல்லதே கெட்டதாகிடுது, அவ்வளோதான். கடவுள் ஒருத்தர் இருக்கார்ல, கடவுளுக்கு உண்மையாக நம்ம நல்ல பிள்ளையாக இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம யார் சொல்லியும் தடுக்க முடியாதுல்ல. கடைசியாக நம்ம பக்கம் தானே கடவுள் நிற்பார், ஜெயிப்போம். உண்மை தானே. அடுத்தவனுக்கு நம்ம ஏன் கவலைப்பட? கடவுளுக்கு நம்ம நல்ல பிள்ளை ஆகிட்டோம்னா மற்றவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டு தானே? குட்டியா மேபி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கிட்ட வெரி நைஸ். ஐ எம் வெரி ஃபீல். என்ன செய்ய? எல்லாருக்கும் எல்லாமுமே இருந்தாலும் ஏதாவது ஒரு குறைகள் இருக்கத்தானே செய்யும். ஏதோ உனக்கு கஷ்டம். என்ன செய்ய? இப்போ சொன்ன மாதிரி என்னை பார்த்தாத்தே அவங்களுக்கு நிம்மதின்னு சொல்கிற மாதிரி எனக்கும் அது மாதிரி இருக்கும்ல. மனுஷன் தானே, நம்ம கல் இல்லை. இல்லை, தெய்வத்தை கூட கல்லாக இருக்க தெய்வத்துக்கே உணர்ச்சி இருக்குது. அது தெய்வம் நம்ம கூடவே இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, அது நம்மளோட உணர்வுகள் எல்லாத்தையும் புரிஞ்சு நம்மக்கிட்ட பேசணும், நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது மாதிரி தானே எல்லாமும். கரெக்டு தானே? எல்லோரும் ஹாய் ஹாய்னா நான் என்ன பேசுவேன்? பேசுங்கன்னு சொல்கிறீங்க, பேசவே மாட்டேங்கிறீங்க. பேசணுன்னு வந்தால் யாருமே இல்லை. பாலமுருகன் சிறப்பு. எப்படின்னா லட்சம்னு சொல்ல முடியாது. வணக்கம், காஞ்சிபுரம் முரளி. காஞ்சிபுரம் வர்ற மாதிரி இருக்குது. கோயிலுக்கு போன மாதம் வந்தேன். அது ஏதோ ஒரு கோயில், அந்த சிவபெருமான் அந்த இது வந்தேன். அடுத்து இப்போ வர வேண்டியது இருக்குது கோயிலுக்கு. நான் எங்கேயே போக போகிறேன்? கோயிலை விட்டால் என்ன பண்ண? தீபாவளி கூட ஊரில் இல்லை. எதுக்காக? நான் எனக்காக என்றைக்குமே கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன். என்னை சுற்றி இருக்கிற உறவுகள், நட்புகள், குடும்பம், பல லட்சம் பேர் எனக்காக இருக்கா. ஃபேன்ஸ், நண்பர்கள், உறவுகள், உங்களுக்காக வேண்டிக்கிறேன். ப்ரொஃபைலில் இவ்வளோ டீசெண்டான ஃபோட்டோ, பேர் வேறு இப்படி இவ்வளோ கேவலமாக மெசேஜ் பண்ணுற. நீ எல்லாம் சொல்ல ஃபேக் ஐடியா? டீசெண்டாக இருந்தால் அப்படிலாம் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த ஒருமையில் பேசுகிறதும் பிடிக்காது, தெரியுமா? டென்ஷன் மண்டைக்கு ஏறும். என்ன பண்ணுவேன்னா ஒன்றும் செய்ய மாட்டேன், பிளாக் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவேன், அவ்வளோதான். பார்த்தேன்னா ரெண்டாவது யாரோட ஐடி நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு டைம் எனக்கு இருக்காது. அது மாதிரி என்னோடய ஐடியவே நான் திரும்ப போய் பார்க்க மாட்டேன். புரியுதா? இல்லை லைவ் போடுறேனா, அப்லோட் பண்ணுறேனா, அவ்வளோதான். அப்புறம் போய் மெசேஜ், இது பொழப்பில்லாத நாய், எப்படி சொல்கிறதுன்னா, இந்த ஊர் சுற்றி நாய், வெட்டி நாய் இருக்கும்ல, இந்த இப்போ சொன்ன மாதிரி பார்க்கில் போய் சாப்பாடை கட்டி உட்காந்து தின்னுட்டு வீட்டுக்கு வர்றாங்கல்ல வேலைக்கு போகிறோம்னு, அந்த மாதிரி நாயை உட்காந்துக்கிட்டு. ஆமாம், வேளாங்கண்ணி வந்தேன். தீபாவளி அன்றைக்கே வேளாங்கண்ணியில் அங்கே தான் இருந்தேன், காரைக்கால். ஆமாம், அங்கே எப்படி சொல்கிறதுனா,
அந்த வெட்டி நாய்கள் தான் நம்மக்கிட்ட வந்து தேவையில்லாத மெசேஜ் போடுறது. இந்த வெட்டி நாய்களுக்கு போய் நம்ம பதில் கொடுக்கணும், அதை பார்க்கணுன்னு அவசியமே இருக்கு. யூடியூப் சேனல் வேறு. ஆமாய்யா, அதான் சொல்லலை, இதுலேயே லைவே வர டைம் இல்லை, அப்புறமேட்டு யூடியூப் வர்றது அதை பூரா போடணும்யா. நிறைய பேர் அதையும் கேட்டுட்ருக்கிய. ராமகிருஷ்ணன் இல்லை போட்டுறேன், ஞாபகப்படுத்திட்டு எங்கிட்ட ஒர்க்கு நான் படிச்சுட்டே தான் இருக்கு. என்ன செய்ய? நீண்ட இடைவெளி. மேடம் சிறப்பு வாழ்த்துக்கள், தேங்க்யூ. நம்மளோட வேலைகளில் எவ்வளோ என்னன்னாலும் எனக்கு முக்கியமானது கோயில் பணிகள். இறைவன் இல்லாமல் நம்ம இந்த பூமிக்கு வரல. அவர் படைக்கப்பட்டு விட்டார். பெற்றவங்க பிறந்தவங்கன்னு எல்லாருமே இல்லாமல் போனாலும் இறைவன் இல்லாமல் போகலை இல்லை. அதனால் அவரை நம்ம கைவிடக்கூடாது இல்லை. நம்ம ஏங்கிட்டு இருக்கிறது, உங்களெல்லாம் சந்திக்கிறது. ட்ரெயின் எதுவும் தள்ளி விட போகிறாங்க. நம்மளுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? என்னம்மா இரவு வணக்கம். அதுக்குள்ளையா எங்கடையா ஒரு மெசேஜ் வந்துச்சு எனக்கு, அதுக்குள்ளே எங்கன்னா வெட்டி நாயின்னு ஏதோ ஒன்று வந்துச்சு. வெட்டி பயிர்களை பற்றி பேசுகிறீங்களா? அதுதான் போய்கிட்டு இருக்கேன், அது மட்டும் வரணும். மெழுகு வெட்டி வாங்கிட்டு வர அப்புறம் ஏன் பேச? நிறைய பேர் பேசினாங்க. மெழுகு வெட்டி வாங்கிட்டு தானே உங்கள் ஊர் அது பேசியிருக்கல. ஏன் எனக்கு காஃபி டீ வாங்கி கொடுக்கணும்னா அப்படிலாம் நான் யார் வாங்கி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன். புரியுதா? இல்லை பேசியிருக்கல, எனக்கு தெரியாது. ஃபஸ்ட் பேசியிருக்காரு. வெட்டி நாயை பற்றி ஏன்பா பேசுகிறேன்? சோனியா ஓகேம்மா பேசுகிறேன். அவசரம் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இல்லை ராமகிருஷ்ணா, நீ போடல மெசேஜ் பிஸி பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் தான் நானுன்னே. என் பயமா நான் அடிக்கவா போகிறேன்? தப்புன்னா அடிக்க தான் யாரும் பயப்படலாம் மாட்டேன். அதனால என்ன இருக்குது? மெழுகு வெட்டி வாங்கையில் பார்த்துட்டு இருந்தோன்னா பேசுகிறதுக்கு என்ன பயம்? நேராங்கண்ணிக்கு வரணும்னு ஒரு வேண்டுதல். அதனால் வந்துட்டு அப்படி நாகூர் போய்ட்டு தர்கா போயிட்டு அவர் பிறந்தது, ஜீவசமாதி ஆனது, அந்த இடம் எல்லாமே பார்த்துட்டு அப்புறம் கச்சையா அது என்னது அந்த முருகன் கோயில் இங்கே வந்துட்டு சிக்கல் ஊர் பேர். இங்கே வந்துட்டு அப்படியே 3 நாளில் ஃபுல்லாக கோயில். மழை மேலாங்கண்ணியில் நனைஞ்சிக்கிட்டே அந்த இன்னொரு டைம் வரணும். வந்துட்டு அந்த முட்டி போட்டு போகிறாங்கல்ல, அதாவது சிறப்புன்னாங்க, அதையும் செஞ்சு பார்த்துருவோம். என் பக்கத்தில் வந்து நின்று மெதுவாக்கி வாங்கும்போது நின்றுட்டு இப்போ மெசேஜ் போடுறேன். ஹாப்பீஸ் எனக்கு ஒரு தென்காசி. ஓகே, இப்போல்லாம் எதுக்குமே போகிறதில்ல, எனக்கு நேரம் சரியா இந்த லைவ் போட நேரம் இல்லை. எனக்கு டெலகிராம்லாம் இல்லைப்பா. யாருப்பா சொன்னது? அப்படின்னா என்னென்னலாம் தெரியாது. நல்லா இருக்கேன்ப்பா. ஐயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னா வளர வாழ்த்துக்கள். கீழே தான் போகக்கூடாது, மேலே போகிறதுனால தப்பு இல்லை. நம்ம நல்லது செஞ்சோன்னா நம்ம கூட கடவுள் இருப்பார், நம்மளை உயர்த்தி கொண்டு போவார். நிஜமாக இருந்தாலே
ஆர்டர் காப்பி எல்லாம் போட்டு நான் கேட்பேன் என்ன செய்வோம் ஏன் இப்போ எல்லாம் அடிக்கடி அதான் சொல்லுவோம் நான் சொல்லல ஒர்க்குமா வீடு வீட்டு வேலைகள் வீட்டில் இருக்கிற வெளி வேலைகள் வாங்கி வைக்கிறது ஏகப்பட்ட வேலைகள் ஆடு மாடு நாய் கோழி வெளியில் மிஸ்ஸி வெளி வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இன்னைக்கு நாய்க்கர் கூத்தர் போனீங்க நாய்க்கர் கூத்தர் இருக்குல்ல அன்னைக்கு போனீங்களா சார் எவ்வளோ நாய்க்கர் கூத்தர் இருக்குல்ல சார் அது இன்னைக்கு ரமேஷ் மகளுக்கு கல்யாணம் சரியா நான் அவங்களோட சண்டே தான் நம்ம போகல சரியா நம்மளுக்கு போகல நம்மளும் போகல கேளுங்க அதனால் வந்துட்டு சார் இதெல்லாம் எனக்கு தெரியாமல் இல்லை அவன் தான் அவன் தான்